பாமக நிர்வாகிகளை நீக்க தனக்கே அதிகாரம் உள்ளதாக உறுதிபட தெரிவித்துள்ள ராமதாஸ், அருள் கட்சியில் தொடர்வார் என்றும் தெரிவித்தார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியில் இருந்து அன்புமணி நீக்கியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ், கட்சியில் இருந்து நிர்வாகிகளை நீக்க தனக்கே அதிகாரம் உள்ளதாகவும் அருளை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். அருள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொறலா, 5 பேருக்கு கொறலா. அவர் இந்த 5 பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொறலாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். முதலில் நான் அதிபர் கொடுக்க வேண்டும். மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். அன்புமணியால் தனக்கு வேதனையாக உள்ளதாகவும் தமது வருத்தத்தை ராமதாஸ் வெளிப்படுத்தினார். மன வேதனையான எனது மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். அதிமுக திமுகவுடன் கூட்டணி குறித்து பாமக பேச்சுவார்த்தை நடத்துவதாக வரும் செய்தி வதந்தி என கூறிய ராமதாஸ், செயற்குழு, நிர்வாகக் குழு, பொதுக்குழு கூடி கூட்டணியை முடிவு செய்யும் என தெரிவித்தார். திமுகவோட பேசிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, 3 கூடி முடிவு செய்யும். இந்த ஆண்டிலேயே பாமக பொதுக்குழுவை கூட்டுவேன் என்று கூறிய ராமதாஸ், புதிய நிர்வாகிகள் திறம்பட கட்சி பணியாற்றவும் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.